அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 91:1. Whoever dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. சங்கீதம் 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இப்பொழுது கூட தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்துகிற தேவாதி தேவன் இயேசு ஒருவரே. எங்களோட கண்ணீர் அறிந்த தேவன் நீங்க அப்பா. மனிதன் கைவிட்டாலும் கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். எங்களோட வேதனைகளை அறிந்த தேவன் நீங்க. எங்க கண்ணீர் அறிந்த தேவன். எங்களோட அவமானங்கள் என்னென்ன உமக்கு தெரியும் ஐயா. அப்பொழுது நாங்க உம்முடைய நிழலில் நிற்க கிருபை செய்யுங்க. Lord, touch each and every one of them so that they might dwell in the shelter of yours, so that they might rest in the shadow of the Almighty God. இயேசுவே, உமது வருகை காய்த்தபடி கிருபை செய்யுங்க. எங்க குறைகளை மன்னிங்க. இந்த உலகத்துல நடக்கிற அநேக பாவ காரியங்கள் பார்க்கிறப்போ இதுலேருந்து நான் எப்படி தாண்டி வருவேன், என் பரிசுத்தத்தை நான் எப்படி காத்துக்கொள்ள முடியும், நான் கர்த்தருக்காக எப்படி நிற்க முடியும் அப்படின்றப்போ உம்முடைய வேத வசனம் ஜெப வாழ்க்கை இருந்தா நாங்கள் அதை எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியுமாப்பா. ஏன்னா நாங்கள் ஜெபிக்கிறப்போ, வேதத்தை வாசிக்கிறப்போ, we are under your shelter, oh Lord Jesus. உங்களுடைய நிழலில் நாங்கள் நிற்கிறோம் தகப்பனே. அப்பொழுது வேதத்தை அறிந்து அதன்படி வாழ கிருபை செய்யுங்க. உலகத்தில் இருக்கிற அசுத்தமான காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை மீட்டெடுத்து எங்களை வழிநடத்தி தாங்க இயேசுவே. உங்களால மட்டும்தான் கூடும், வேற யாருனாலையும் முடியாதப்பா. உங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. ரட்சிப்பு என்னன்னு தெரியாத யார் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இயேசுவே, எங்களோட பாவங்களுக்காக அடிக்கப்பட்டீர், துன்புறுத்தப்பட்டீர், அவமானப்படுத்தப்பட்டீர் அப்பா. சிலுவையை சுமர்ந்து எங்களோட மீறுதலுக்காக நீங்க எல்லாவற்றையும் அந்த சிலுவையில முடித்ததுக்காக நன்றி. 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுக்காக நன்றி. இன்றைக்கும் நீங்க you're reigning at the right hand of the kingdom of God. அதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த உலக ஓட்டம் முடிஞ்சிடும் தகப்பனே. ஆனா எங்க ஆத்மா எங்க போகுன்றப்போ கேள்விக்குறி, நரகமா பரலோகமா அப்படின்றப்போ அதை நியாயம் தீர்க்கிற தேவாதி தேவன் நீங்க தான். இப்போ எங்க வாழ்க்கை உமக்கு பயந்து உமக்கு சாட்சிகளாக வாழ தகுதிப்படுத்துங்கப்பா. அப்போதான் நாங்க எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது நீங்க எங்களை தெளிவா வழிநடத்துவீங்க இயேசுவே. தயவாக எங்களை ஆளுகை செய்யுங்க. எப்பொழுதும் உங்க பாதத்தண்டை இருக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய பிரசன்னத்தில் இருக்க கிருபை செய்யுங்க. Let the presence of God lead us and guide us. உம்முடைய மறைவில் இருக்கிறதா தகப்பனே எங்களுக்கு நல்லது. சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்பொழுதுதான் தகப்பனே நாங்க இந்த உலகத்தை வெறுத்து உண்மையை சார்ந்து வாழ முடியும் அப்பா. அதுக்கு எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்க இருதயம் உண்மையை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. யார் யார் எனக்கு இயேசு வேணும் அப்படின்னு வேதனையோட இருக்கிறாங்களோ, விட முடியாத எந்த காரியமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை தாங்க. ஆமென். எப்படிப்பட்ட பாதையில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு விடுதலை தந்து அவங்களை மூடி மறைத்து ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். யார் யார் மரண பாதையில் இருக்கிறாங்களோ, வியாகுலம், சஞ்சலிப்பு, வேதனை, தவிப்பு, கண்ணீர், அவமானங்கள், துக்கங்கள், யார் யார் இப்படிப்பட்ட பாதையில கடந்து சென்று கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே, இயேசுவே மனமிறங்கி அவங்களை தொட்டு விடுதலையாக்கி தருமா ஜெபிக்கிறோம். இயேசுவே நீர் மாத்திரம் போதும் அவங்க வாழ்க்கையில உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க.
மனிதர்கள் நம்பினா அவங்க கைவிட்டுருவாங்க. ஆனா இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மளை வழி நடத்துகிற தேவாதி தேவன், ராஜாதி ராஜன். இப்படிப்பட்ட பாதைகளாக இருந்தாலும் அவங்களை விடுதலை தந்து ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். நன்றி இயேசுவே. இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.